வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது திறமையை கத்துக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய தடைய உடைக்க போறோம். அதுவும் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபமா. புதுசா ஒரு மொழி கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஏனோ அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா நம்மள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விஷயம் தடுக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் இந்த நம்பர் 10,000. இந்த புகழ்பெற்ற 10,000 மணி நேர விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு திறமையில நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா இவ்வளவு மணி நேரம் பயிற்சி செய்யணுமாம். அப்பாப்பா, இத கேட்ட உடனேயே பாதி பேர் சோர்ந்து போயிடுறாங்க. மால்கம் கிளாட்வெல் இந்த ஐடியாவை பிரபலப்படுத்தினதுல இருந்து இது ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை இந்த விதியை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? சரி வாங்க, இந்த ஆராய்ச்சி உண்மையில எதை பத்தி சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது புதுசா ஒரு திறமைய கத்துக்கிறத பத்தி இல்ல. இது ஒலிம்பிக் வீரர்கள், செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் மாதிரி அவங்க துறையில உச்சத்துல இருக்கிறவங்கள பத்தினது. சொல்லப்போனா நம்மள யாருமே அடுத்த செரீனா வில்லியம்ஸ் ஆகணும்னு ஆசைப்படல. நமக்கு என்ன வேணும்? கிட்டார்ல ஒரு 4 பாட்டு வாசிக்கணும், இல்ல ஒரு புதுமொழியில ஓரளவுக்கு பேச கத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 10,000 மணி நேரம் தேவையில்ல. இந்த தப்பான நம்பிக்கை தான் எழுத்தாளர் ஜோஷ் காஃப்மன் சொல்ற மாதிரி ஒரு விரக்தி தடைய உருவாக்குது. புதுசா ஒன்ன கத்துக்கும்போது ஆரம்பத்துல நாம ரொம்ப சுமாரா தான் இருப்போம் இல்லையா? அந்த உணர்வு தான் நம்மள பாதியிலேயே நிறுத்த வைக்குது. அதுக்கு காரணம் நம்ம அறிவில்ல, நம்மளோட உணர்ச்சி தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. காஃப்மேன் நமக்கு ரொம்பவே ஊக்கம் தர்ற ஒரு புது நம்பரை சொல்றாரு. வெறும் 20 மணி நேரம். ஆமா, வெறும் 20 மணி நேரத்துல அந்த ஆரம்ப கட்ட தடைய தாண்டி ஒரு திறமையில நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லாவே செய்ய முடியும். இது ஏதோ மேஜிக் இல்ல. இது ஒரு ஸ்மார்ட்டான நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை. வாங்க, காஃப்மேனோட அந்த 4 ஸ்டெப் பிளான் என்னன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பு, நீங்க கத்துக்க நினைக்கிற திறமைய சின்ன சின்னதா சுலபமா கையாளக்கூடிய பகுதிகளா பிரிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க தப்ப நீங்களே கவனிச்சு திருத்திக்கிற அளவுக்கு மட்டும் கத்துக்கிட்டா போதும். மூணாவது ஸ்டெப், உங்க கவனத்தை சிதறடிக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. டிவியை ஆஃப் பண்ணுங்க, போனை ஓரமா வைங்க. முக்கியமா என்னால முடியாதுன்னு சொல்ற உங்க மனத்தடைய தூக்கி எறிங்க. அதாவது திறமைங்கிறது பிறப்பிலேயே வர்றது இல்ல, நம்ம முயற்சியால அதை உருவாக்க முடியும்னு நம்பணும். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி மனநிலை. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அந்த 20 மணி நேரத்தை எப்படி ரொம்ப திறமையா முழுமையா பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. நீங்க செய்யறது சரியான அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தப்பு பண்ண பயப்படாதீங்க. இதெல்லாம் காஃப்மேன் சொல்ற முக்கியமான டிப்ஸ். இந்த கடைசி பாயிண்ட ஒரு சூப்பரான கதை மூலியமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மண்பாண்ட கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களை 2 குரூப்பா பிரிக்கிறார். முதல் குரூப் கிட்ட ஒரே ஒரு பெர்ஃபெக்ட்டான பானை செய்ய சொன்னாங்க. இது தரம். இன்னொரு குரூப் கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பானை செய்ய சொன்னாங்க. இது அளவு. நீங்களே சொல்லுங்க, கடைசில யார் செஞ்ச பானை பெஸ்டா இருந்திருக்கும்? தரத்தை மட்டும் குறிக்கோளா வச்சிருந்தவங்களா? கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா அதிக எண்ணிக்கையில பானை செஞ்ச குரூப் தான் கடைசில மிக உயர்தரமான பானைகளையும் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க நிறைய செய்ய செய்ய அவங்க தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டாங்க, அவங்க பயிற்சி அதிகமாச்சு, திறமையும் வேகமா வளர்ந்துச்சு. இதுதான் முழுமையை தேடுறதை விட பயிற்சியின் சக்தியை நமக்கு காட்டுது. காஃப்மேன் வெறும் தியரி மட்டும் சொல்லல, அவரே இந்த முறையை பயன்படுத்தி கிராஷான தன்னோட வெப்சைட்டை சரி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கோடிங் எக்ஸ்பர்ட் ஆகல, ஆனா வெறும் 20 மணி நேரத்துல தன்னோட பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு கோடிங் கத்துக்கிட்டாரு. அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, கத்துக்கிறதுன்றது ஒரு சிலருக்கு மட்டும் கடவுள் கொடுத்த வரம் இல்ல. அது ஒரு வழிமுறை. நாம எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த முதல் 20 மணி நேரத்தோட நோக்கம் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுறதில்ல, அந்த ஆரம்பகட்ட சோர்வை தாண்டி ஒரு உத்வேகத்தை உருவாக்குறது தான். இப்போ நீங்க யோசிங்க, நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு திறமை என்ன? அடுத்த ஒரு மாசத்துக்கு தினமும் ஒரு 45 நிமிஷம் ஒதுக்குனா உங்களால என்ன சாதிக்க முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய தடை ஆரம்பிக்கிறது மட்டும்தான். இன்றே அந்த முதல் சின்ன அடியை எடுத்து வைங்க. இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி.